தமிழில் ஒரு படம் வந்து அவங்க அறிமுகமாகறாங்க. எல்லாருக்கும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. சிவசக்தின்னு ஒரு படம் சத்யராஜ் நடிச்சிருப்பாரு. அதில் வந்து ஒரு கிளாமர் டான்ஸ் ஆடிப்பாங்க. KS அதியமானுடைய இயக்கத்தில் வெளிவந்த தொட்டாச்சு நீங்கி படம் தான் வந்து வேற ஒரு கலர் வந்து தேவயானிட்டு கொடுக்குது. உண்மையிலே வந்து அந்த கதைக்கு பொருத்தமான ஒரு நாயகி அப்படின்னு சொல்லி அந்த பேர் கூட பிரமாதமாக கமலி அப்படின்னு வச்சதுதான் இன்னைக்கு தேவயானியோட இல்லத்து பேரே வந்து கமலி. இப்போ வந்து கிளாமர் வேஷங்கள் வருது, ஐட்டம் சாங்ஸ்னுவாங்கல்ல, அந்த மாதிரியான காட்சிகள்லாம் வந்து முடியாதுன்றாங்க. கடைசியாக வந்து காதல் கோட்டை ஒரு வேளை ஓடலை, அந்த படம் ஃப்ளாப் அப்படின்னா நம்ம திரும்ப மூட்டை முடிச்சோடு பாம்பே தான் போனோம். ரெண்டு ஹீரோக்கள் சரத்குமாரும் விக்ரம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் தாண்டி இவங்களை கொண்டு போய் காட்சி எடுத்துகிட்டு இருப்பாராம். ஒரு கட்டத்தில் வந்து அது கிசு அண்ணன் கூட தெரியல, வந்து சரத்குமார் ஒரு கட்டத்தில் கடுப்பாயெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து தேவயானிக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னு, மேடம் உங்களை லவ் பண்ணுறேன் நான் அப்படின்னு. ஐயோ அதை தொலைக்க வேண்டியது தானேன்ட்டு நானும் தான் லவ் பண்ணுறேன். ராஜகுமாரன் அவர்கள் ஆரம்பத்தில் எப்படி மேடம் சொன்னாரோ இன்னைக்கு வரைக்கும் தன் மனைவி வந்து மேடம் சொல்லிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, இவங்க உண்மையிலுமே கிசுக்கான மன உளைச்சலுக்குலாம் ஆளானாங்களா சார்? இருக்கும் சார், கண்டிப்பாக இருக்கும். அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யாறு பாலு அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் நந்தா. சார், 90களில் கொடி கட்டி பறந்த கதாநாயகி, அப்புறம் 2K காலங்கள்லையும் பறந்தாங்க, பட் சின்ன திரையில் வந்தாங்க. நட்சத்திர ஜன்னலில் வானமெட்டி பக்கம் அந்த பாட்டுக்கு இன்னைக்கு வர அடிமையாக இருக்காங்க. தேவயானி மாதிரி ஒரு ஹோம்லியான பொண்ணை பார்த்துட்டா போதும், அப்படி ஒரு மருமக வேணும்னு சில மாமியார்கள் நினச்ச காலங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட தேவயானி எங்கேருந்து வந்தாங்க சினிமாக்குள்ளே, எந்த திரைப்படத்தில் என்ட்ரி ஆனாங்க சார்? தேவயானி வந்து உண்மையாக வந்து இப்போ கோலங்கள் சீரியல் வந்து ஏற்கனவே வந்து பெரிய திரையிலிருந்து இன்றைக்கி சின்ன திரை வழியாக வந்து அவ்வளோ இல்லங்களுக்கு வந்து வீட்டுக்கும் போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே போன ஒரு கதாநாயகியாக, ஒரு நடிகையாக, அவங்க வீட்டு பெண்ணாக மாறுறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க ஆரம்பத்தில் செலக்ட் பண்ணி நடித்த வேடங்கள், அவங்களுக்கு கிடைத்த படங்கள் தான் காரணம். எங்கேருந்து வந்தாங்க அப்படின் போது அவங்க வந்து கொங்கினி, கோவா தான் அவங்களுடைய பூர்வீகம். பாம்பேயில் வந்து மாடலிங்காக வராங்க. சில மாடல் கோஆர்டினேட்டர் மூலிமா வந்து தமிழில் ஒரு படம் வந்து அவங்க அறிமுகமாகறாங்க. எல்லாருக்கும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. சிவசக்தின்னு ஒரு படம் சத்யராஜ் நடிச்சிருப்பாரு. அதில் வந்து ஒரு கிளாமர் டான்ஸ் ஆடிப்பாங்க. அந்த படம் வந்து அதில் தான் அறிமுகம் ஆக்சுவலாக வந்து. ஆனால் KS அதியமானுடைய இயக்கத்தில் வெளிவந்த தொட்டாச்சு நீங்கி படம் தான் வந்து வேற ஒரு கலர் வந்து தேவயானிட்டு கொடுக்குது. ஏன்னா அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, இந்த கிளாமருக்குன்னு ஒரு முகம் இருக்குது, உடல்வாகு இருக்குது. அது இந்த பொண்ணுக்கிட்ட அது இல்லை. ஒரு நல்ல ஒரு ஹோம்லியான ஒரு லுக் இருக்குது. ஒரு என்ன சொல்கிற, ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதாவது ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை இருக்குது அப்படின்ட்டு வந்து KS அதியமான் தான் கண்டுபிடிக்கிறாரு. தொட்டாச்சு நீங்கி படம் வந்து பரவலாக பேசி நல்ல இட்டு படம் கூடாது. தேவயானிக்கு வந்து மாறின ஒரு படம் வந்து எதுனா வந்து காதல் கோட்டை தான். இங்கேயே கூட என்னன்னா வந்து காதல் கோட்டைக்கு வந்து அவர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, அகத்தியன் அவர்கள், அவருடைய முழு பேர் வந்து கருணாநிதி. அவர் வந்து போய் சிவசக்தி பாண்டியன் வந்து பாடியில் சிவசக்தி தியேட்டர் நடித்திருந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அவர் வந்து படம் தயாரிக்கணும்னு முதல்ல அவர் சொன்ன கதை வந்து காதல் கோட்டை தான். அதுக்கப்புறம் வேணாம், இவ்வளோ பெரிய இதெல்லாம் தாங்க முடியாது, முதல் படமாக வந்து வான்மதி சொல்லி, வான்மதி அஜித் நடித்து அந்த படம் இட்டு காதல் கோட்டையை போய் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நம்பிக்கை வந்தப்போ அஜித் தான் ஹீரோன்னு வந்து சிவசக்தி பாண்டியன் முடிவு பண்ணுறாரு. ஓகேன்றாரு. கதாநாயகி யார் அப்படின்னு, ஏன்னா பார்க்காமலே ஒரு கதாநாயகனும் பார்க்காமலே காதல். அந்த காதல் வந்து கிளைமேக்ஸில் வந்து வந்து ஆடியன்ஸ் வந்து ஃபீல் ஆகணும், அப்படி ஒரு நாயகி வேணும் அப்படின்ட்டு வந்து யாரோ முடிவு பண்ணும் பொழுது வந்து அகத்தியன் தான் வந்து ஃபைனலாக வந்து சொல்கிறாரு, சார் தொட்டாச்சு நீங்கி படத்தில் நடித்த அந்த தேவயானின்னா சிவசக்தி பாண்டியன் வந்து சூப்பர்ங்க, நல்ல உண்மையிலே வந்து அந்த கதைக்கு பொருத்தமான ஒரு நாயகி அப்படின்னு சொல்லி அந்த பேர் கூட பிரமாதமாக கமலி அப்படின்னு வச்சது தான் இன்னைக்கு தேவயானியோட வீட்டு இல்லத்து பேரே வந்து கமலி. அசோக் நகரில் இருக்குது வீடே வந்து. அந்த கமலி கேரக்டர் தான்
பட்டி தொட்டி எங்கும் வந்து ஒரு இதுவாச்சு. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஒரு என்னதான் ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் முடிவு பண்ணாலும் ஹீரோ கிட்ட வந்து ஃபைனலாக ஒரு இது கேட்கணும் இல்லைங்களா? இப்போ வந்து அஜித் வந்து ஒரு வளர்ந்துட்டு வந்தார். ஓகே ஒன்று தாராளமாக சார் இவங்கள தான் நானும் மைண்டில் நினச்சிருந்தேன், இந்த கேரக்டர் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்கன்னு. அதனால தான் அஜித் மேலே வந்து தேவானிக்கு ஒரு தனி இது உண்டு. எப்போவுமே வந்து ஒரு அந்த திரைப்படம் வெளியாகும் போது கூட சார் இந்த திரைப்படம் வந்து எனக்கு ஹிட் கொடுக்கலன்னா நான் சினிமா விட்டே போயிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. ஆமாம், ஏறக்குறைய அவங்களுக்கு வந்து ஏன்னா அப்போ வந்து கிளாமர் வேஷங்கள் வருது, வேற ஒரு ஐட்டம் சாங்ஸ்னுவாங்கல்ல, அந்த மாதிரியான காட்சிகள்லாம் வந்து முடியாதுன்றாங்க. ஏன்னா வந்து தொட்டாச்சி நீங்கள் அவ்வளோ பெரிய பேர் வாங்கி கொடுத்துட்டு அதிகமான வந்து கேஎஸ் அதிகமான இதுக்கப்புறம் இப்படிலாம் வந்து நடிக்காதீங்க, இது உங்களுக்கு ஒரு இதுவாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கடைசியாக வந்து காதல் கோட்டை ஒரு வேளை ஓடலை, அந்த படம் ஃப்ளாப் அப்படின்னா நம்ம திரும்ப மூட்டை முடிச்சோடு பாம்பே தான் போகணும் அப்படின்னு முடிவாயிட்டாங்க அவங்க. ஆனால் எதிர்பார்க்காதது இல்லை, அது ஓடக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். ஆனால் அது கத்தி மேலே நிற்கிறதுக்கு சமமான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெசங்குச்சுன்னா ஆர்ட் ஃபிலிமாக மாறிடும், அவார்டு படமாக மாறிடும். இப்படி ஆச்சுன்னா அது ரெண்டுமே அவார்டும் தேசிய முதல் இயக்குனருக்கான தேசிய விருது வாங்கி கொடுத்த தமிழ் படம் அதுதான் அகத்தியனுக்கு வந்து. அதே சமயம் கமர்ஷியல் ஆகும், அவ்வளோ பெரிய இட்டு. இந்த பார்க்காமலே காதல் எப்படி ஆகுதுன்ட்டு எல்லாரும் வந்து வியந்தப்போ அந்த ஸ்க்ரீன் பிளே தான் வந்து அங்கே கொண்டாட வச்சது தேவயானியுடைய அற்புதமான ஒரு நடிப்பு தான் காரணம். அதன் பிறகு மலமலன்னு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் கூட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சரத்குமாரோட சூரியவம்சம், சரத்குமார் பீக்கில் இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் கூட நடிச்சுட்டு இருக்காங்க. இப்படியான இந்த சூரியவம்சம் படம் தான் வந்து தேவயானியுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொண்டு வந்த படம். அந்த படத்தினுடைய ஹிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு வந்து இவங்க வந்து முதன்மை கதாநாயகியாக மாறுறாங்க. இன்னைக்கு வந்து நம்ம எப்படி நயன்தாராவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், அந்த காலகட்டம் 90 காலகட்டங்களில் அந்த இடத்துல இருந்தவங்க தேவயானி தான். அதே குறிப்பாக அந்த கேரக்டரை பார்த்துட்டு 90s கிட்ஸ் எல்லாம் இப்படி ஒரு காதலி வேணும், தன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிற ஒரு காதலி வேணும் அப்படிலாம் நிறைய பேர் நினச்சிருந்தாங்க சார். அதே போல் அந்த உப்மா சீன் ஞாபகம் இருக்கா சார்? சூரியவம்சத்தில் உப்மா சீனை மறக்க முடியுமா? வந்து அந்த சமயத்தில் கூட வந்து அவங்க கூட சொல்லியிருந்தாங்களாம் வந்து, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நார்த்துலேருந்து வந்தவங்க கோவாலேருந்து வந்தப்போ இந்த சீனை வந்து ரெடி பண்ணியிருக்காரு விக்ரமன். இந்த மாதிரி இட்லியை வந்து மீந்து போன இட்லியை வந்து உப்மாவாக பண்ணி கொடுக்குறது அப்படின்னு. நம்ம மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் அது நடந்துருக்குது. ஏன்னா ஒரு நாள் இப்போ தான் ஃப்ரிட்ஜு வந்துடுச்சு, உங்களுக்கு மாவு எடுத்து வச்சோம்னா புளிக்காமல் 10 நாள் கூட இருக்கும். அப்போல்லாம் வந்து 2 நாள் ஒரு நாளைக்கு மாவு அரைப்பாங்க வந்து. அந்த நேரம் புளிச்சு போன இட்லி வந்துருச்சுன்னா அது பிச்சு போட்டு மிளகாய் கிள்ளி போட்டு கடுகு போட்டு தாளித்து உப்மாவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து இது இவங்களுக்கு தெரியலையா, என்ன இதெல்லாம் ஒரு சீனுன்னு வைக்கிறீங்கன்னு. நடிமா அந்த சீன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது பார் அப்படின்ட்டு. ஏன்னா கதை பிரகாரம் பார்த்தா அவ்வளோ ஒரு கோட்டீஸ்வருடைய ஒரு மகள் தன் அப்பா வந்து மகளை வந்து பாசத்தோடு தேடி வந்தப்போ எதுவும் இல்லைன்னு ஒன்று இந்த இட்லியை பிச்சு போட்டு போனால் அவருக்கு சாப்பிட்றவருக்கு அது புதுசாக இருந்து என்ன டிஷ்ஷுமான்னு கேட்குறாரு. எதுன்னு ஒன்று பொண்டாட்டியும் கொஞ்சம் வாய்மையை கொடுத்து நீயும் தான் பண்ணுற இதை பண்ணு அப்படின்னும் போது இது என்னன்னா மக்கள்கிட்ட போய் கனெக்ட் ஆகிற விஷயம் தான். அவங்க தினமும் செய்கிற ஒரு விஷயத்தை திரையில் பார்த்துட்டு அதை ஒரு கோட்டீஸ்வரன் சாப்பிட்றான், அந்த கோட்டீஸ்வரன் மனைவி வந்து வேணான்றா, நீ உண்டை கட்டி சாப்பிட்ட ஃபேமிலி அப்படின்ட்டு கணவனை கேலி பண்ணுறான். ஆனால் திருட்டுத்தனமாக வந்து இவர் வந்து இவ்வளோ தூரம் சொன்னார்ன்ட்டு நைட்டில் சாப்பிடும்போது உண்மையிலே சூப்பராக தான் இருக்குதுன்ற ஒரு விஷயம் அந்த சீன் வந்து எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அப்புறம் டைரக்டர்கிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் கேட்டாங்களாம் வந்து, சார் எனக்கு தெரியும், உனக்கு என்னமா தெரியும், பரவாயில்ல விடு, எங்கள் அம்மாலாம் அப்படி தான் செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது எல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம எதுவெல்லாம் வந்து நம்ம ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் செமையாக ஒர்க் அவுட் ஆகும் படங்களில். அதுக்கு இந்த உப்மா சீனும் ஒரு காரணம். ஒரு குடும்ப பெண்ணாகவும் அப்படி வலம் வர ஆரம்பிச்சிட்டாங்க சார். அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் வந்து இன்னும் உங்களுக்கு செம்ம மார்க்கெட் இருந்துச்சு சார். அப்படியா இருக்கும்போது டக்குன்னு காதல் வலையில் சிக்கி இயக்குனரை காதலிச்சாங்க. எங்கே இந்த காதல் வலையில் விழுந்தாங்க? அதற்கு பிறகு அதுவும் கடுமையான எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு, வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சர்ச்சைகள்லாம் வந்துச்சு சார் அந்த காலங்களில். விக்ரமனுடைய அசோசியேட் வந்து ராஜகுமாரன். அப்போ வந்து அந்த அசோசியேட் தான் போய் மொழி தெரியாத கதாநாயகிகள்லாம் வந்து டயலாக் சொல்லி கொடுக்கணும், மொழி தெரிஞ்சாலும் போய் படித்து காமிக்கணும், அவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது. அப்படி இவங்களை வந்து இந்த சூரியவம்சம் படத்தில் இதில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இவருக்கு வந்து ஒன் சைடாக ஒரு லவ் வந்திருக்குது. அவருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை. ராஜகுமாரன் நாம் இருக்கிற தோற்றம் என்ன, நாம் வந்து இப்போ அசிஸ்டண்ட்டாக இருக்கிறோம், நாம் வாங்குகிற சம்பளம், ஆனாலும் வந்து ஒரு மானசீகமாக வந்து லவ் பண்ணியிருக்காரு இவர். இவங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, பெண்கள் வந்து பொதுவாக கண்டுபிடிச்சிருவாங்க, நடிகைகள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. சில பேரோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து தெரிஞ்சு போயிடும் வந்து. ராஜகுமார் மேலே அவங்களுக்கு ஒரு தனி ஒரு மரியாதை இருந்திருக்கு.
ஏன்னா வந்து பொதுவாக நம்ம குற்றச்சாட்டாக சொல்ல, நடிகைகள்னாலே அவங்கள வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குற உலகத்தில் ஒரு அசிஸ்டன்ட் வந்து குனிஞ்ச மணிக்காக பேசுறது, இதுவாக நடந்துக்கிறது, ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறது, மேடம் சொல்கிறது, ஒரு டைலாக் பேப்பர் கூட ரொம்ப பவ்யமாக வாங்கி படிக்க வைக்கிறது, இதை தாண்டி இவர் வந்து நம்மளை ஏதோ ஒருத்தர் விரும்புகிறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க பிஸியாக இருக்கிறாங்க. இவர் வந்து தன்னுடைய அந்த ஒருதலை காதலை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. யாருக்கிட்டையும் சொல்லலை. எதுக்கு காரணம் என்னன்னா, சொன்னோம்னா அடிக்க வந்துடுவாங்க. ஏன்டா எங்கே மலை எங்கே மடு எங்கே அப்படின்ற அளவுக்கு வந்து தன்னை வந்து சும்மா விட மாட்டாங்கன்ட்டு இது பண்ணிடும்போது இவருக்கு வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு படம் வாய்ப்பு வரும்போது இவங்க தான் கதாநாயகன் முடிவாகுது. முடிவான பிறகு ரெண்டு ஹீரோக்கள் சரத்குமாரும் விக்ரமும் இருப்பாங்க. அவங்களெல்லாம் தாண்டி இவங்களை கொண்டு போய் காட்சி எடுத்துகிட்டு இருப்பாராம். ஒரு கட்டத்தில் வந்து அது கிசு அண்ணன்னு கூட தெரியல, வந்து சரத்குமார் ஒரு கட்டத்தில் கடுப்பாயெல்லாம் வந்து கண்ணாமண்ணான்னு திட்டிட்டு ஸ்பாட்டை விட்டலாம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோ ஒரு ஹீரோ வந்து உட்கார வச்சுலாம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஷாட்டே எடுக்க மாட்டாராம். எடுக்காமல் இவங்கள வச்சு காட்சி எடுத்துக்கிட்டு இருப்பாராம். அது அப்படி அதுக்கப்புறம் வந்து தேவானி உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்னா, மேடம் உங்களை லவ் பண்ணுறேன் நான் அப்படின்னு. ஐயோ அதை தொலைக்க வேண்டியது தானேயான்ட்டு, நானும் தான் லவ் பண்ணுறேன், உங்களை வாட்ச் பண்ணிட்டு வரேன், நீங்கள் கரெக்டான நபர் தான்ட்டு. அதை காதலுக்கு கண்ணிலைன்னுவாங்கள்ல, அது இதுதான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வீட்டில் வந்து எந்த வீட்டில் ஒத்துப்பாங்க. இந்த மகள் வேறு பீக்கில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் முடியவே முடியாது. நம்ம இனத்துலேயே நம்ம ஜாதியிலேயே கோவாவிலேயே பாம்பேலேயே இருக்காங்க தொழிலதிபர். அவங்கள கல்யாணம் பண்ணிக்க யார் அசிஸ்டன்ட் டைரக்டர் 2 படம் தான் பண்ணியிருக்காப்புல. நீ என்ன வாழ்க்கை நடத்துவ, என்ன வருமானம், நிலையான வருமானம் என்ன, இப்படிலாம் சொல்லிட்டும் தகராறாகி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து டி நகர் ராஜமன்னார் தெரு தேவயானி இருந்த வீடு, இப்போ நகுல் அங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், அவருடைய தம்பி. அதில் ஒரு பெரிய கேட்டு ஏறி குதித்து வந்து திருத்தணியில் போய் கல்யாணம் பண்ணி ஒரு பிரபலமான காமெடி நடிகர் சிங்கமுத்து தான் வந்து சாட்சி கை எடுத்துலாம் போட்டு பெரிய அடிதடியாகி தேவயானி அம்மா வந்து ஆட்கள்லாம் விட்டு குண்டாசெல்லாம் விட்டு தூக்கின்னு வர சொல்லி இது வரைக்கும் அவங்க புத்திசாலித்தனமாக என்ன பண்ணாங்க, கல்யாணத்தை முடித்தவொடனே நேராக அசோக் நகர் வந்து இயக்குனர் விக்ரமன் காலில் விழுந்துட்டாங்க. நீங்கள் தான் சார் எனக்கு அப்படின்னு. விக்ரமன் வந்து திருநெல்வேலிக்காரரு, ஆள் தான் வாக்கிறதுக்கு சாப்பிட்ட கட்டி உள்ளே இறங்கி பண்ண முடியாது, யார் வந்துடுறாங்க பார்த்துக்கலான்ட்டு. அதுக்குள்ளே அவங்க நண்பர்கள், தெரிஞ்ச நண்பர்கள், வழக்கறிஞர்கள் மற்றவங்களாம் கூப்பிட்டு இது பண்ணி அவங்க 2 பேரும் விரும்பினாங்க. 2 பேருமே வந்து மேஜர், நீங்கள் தடுக்க முடியாது, மீடியாவுக்கு வேறு நியூஸ் போயிடுச்சு, வேறு எதனா தப்பாக பண்ணிங்கன்னா விபரீதம் ஆகிடும், நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க போயிட்டாங்க. இவனை எப்போனா தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்புனோன்னு விக்ரமன் வீடு எதிர் வீட்டில் ஒரு ஃப்ளாட், ஒரு காலி மனை இருந்தது. அதை வாங்க சொல்லி ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அதை வாங்கி அதில் ஒரு வீடு கட்டி, இப்போ இயக்குனர் விக்ரமன் வீட்டு எதிர் வீடு தான் தேவயானி ராஜகுமாரன் வீடு. அந்த வீட்டுக்கு வந்து கமலின்னு ஒரு பேர் வச்சு இன்றைக்கி வந்து 2 குழந்தைகளோடு ஒரு அருமையான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. ராஜகுமாரன் அவர்கள் ஆரம்பத்தில் எப்படி மேடம் சொன்னாரோ, இன்னைக்கு வரைக்கும் தன் மனைவி வந்து மேடம் சொல்லிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா, தன்னை நம்பி வந்தவங்க, அவ்வளோ பெரிய ஒரு சொபஸ்டிகேட்டடாக இருந்த ஒரு நடிகை, ஒரு நட்சத்திர நடிகை, பீக்கில் இருந்த நடிகை, என்னை நம்பி ஒரு 2 படம் தான் பண்ணியிருக்கிறேன், என்னை நம்பி வந்தவங்க, நம்ம எந்த விதத்துலையும் நம்ம வந்து அவங்கள வந்து இதுவாகிடக்கூடாதுன்னு அந்த ஆதர்ச தம்பதிகள்னுவாங்கள்ல, அது அவங்க 2 பேருக்கு தான் பொருந்தும். ஓகே சார். இருப்பினும் அவருடைய தம்பி நகுல் இன்ன வரைக்கும் பேசவே இல்லை. அவங்க குடும்பம் வந்து இன்னும் கோபமாகவே இருக்காங்க. அந்த மன வருத்தம் வந்து தேவயானிக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஏன் சார் அதற்கு பின்பு சமாதான முயற்சியில் எதுவும் வரலையா? ஏன்னா 2 குழந்தைகள் பெரிய குழந்தைகளாக மாறிட்டாங்க வேற தேவயானிக்கு. இல்லை அதுக்கப்புறம் ஃபேமிலி வந்து கொஞ்சம் இதுவெல்லாம் ஆயிருக்காங்க. இப்போ நகுலுக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கு, அப்புறம் வந்து இதெல்லாம் வந்திருக்குது. தான் வீட்டுக்கு தான் தம்பி வரல, அதாவது இவங்க ஒரு ஃபங்க்ஷன்லாம் மீட் பண்ணியிருக்காங்க, அவங்க குடும்ப விழாக்கெல்லாம் போயிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. தான் தம்பி இன்னும் தான் வீட்டுக்கு வரல, தான் குழந்தைங்களை வந்து பார்க்கல, தாய் மாமன் தானே குழந்தைங்க வந்து பார்க்கலன்ற வருத்தம் இருக்குது. நகுலுக்கும் அந்த கோபம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது வந்து. ஓகே சார். அவங்க காதலை தாண்டி 2 குழந்தைகள், அதில் ஒரு குழந்தை வந்து ஃபோட்டோலாம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு குட்டி தேவயானியா இது அப்படின்னு வந்து எல்லாருமே லைக்ஸ்களை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். அதுவும் குடும்பத்தோட வந்து அவருடைய கணவர் ஊரில் குடியேறிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. குறிப்பாக அவங்க வீட்டில் 2 கோயில்கள் வச்சுருக்காங்க. தேவயானிக்கு கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதற்கான காரணம் என்ன சார்? என்னன்னா வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து உறவினர்கள், அதை தாண்டி வந்து நிறைய பேர் வந்து கேலி பேச்சுகள், இவரை போய் கல்யாணம் பண்ணிக்கினியா நீ, அதை தாண்டி வந்து சில விமர்சனங்கள், இது எங்கேருந்து இது மனமுறிவு ஏற்பட்டு வந்துட போகிறாங்க, டைவர்ஸ் ஆகிட போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இப்படி நெகட்டிவான விஷயங்கள்லாம் வந்து உடைச்சி
தன் கணவனு கூட வாழ்ந்து ஒரு சாதனையை பண்ணி ஆகணுன்ற ஒரு விஷயம். அதுக்கு வந்து கடவுள் பக்தி அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. அந்த கடவுள் பக்தியோட வெளிப்பாடு தான். அதனால தான் வந்து காளியோடைய படமும் ஆஞ்சநேயருடைய இதுவும் வந்து அவங்க ரொம்ப ஃபேவரட்டானது. அவங்க வீடு எதிர்க்கவே அசோக் நகர் ஆஞ்சநேயர் இருக்காரு. இது எல்லாம் தாண்டி கடவுள் பக்தி அதிகமானது. அதையும் தாண்டி தமிழ்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் எடுக்கும்போது ரிலீஸ் டைமில் வந்து ஏகப்பட்ட ஃபைனான்சியல் ப்ராப்ளம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் யாரும் படத்தை எடுக்க மாட்டேன்றாங்க. அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்தப்போ, யாரும் உதவாதப்போ வந்து கடவுள்கிட்ட போய் கேட்டு ஏதோ ஒரு வகையில் அந்த படத்திற்கு ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து அந்த படம் வந்து ஒரு தோல்வி படம் அடைஞ்சது. அந்த நேரத்தில் வந்து அது கடவுள் செய்த உதவிதான் ஒரு பேட்டியிலே கூட வந்து தெய்வானி சொல்லியிருக்காங்க. வந்து அந்த அளவுக்கு வந்து கடவுள் பக்தி மேலே வந்து ரொம்ப இதுவாகி போய் இன்னைக்கு ஒரு தீவிர பக்தியாக இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, அவருடைய மாமியார் வீடு, அதாவது ராஜகுமாரோட சொந்த ஊர் வந்து அந்தியூர். அந்த அந்தியூரில் போய் ஒரு பொங்கல் விழாவில் பெரிய பானை வச்சு பொங்கல் வச்சு அந்த ஊர் மக்களே வேந்து போயிட்டாங்களாம். நம்ம ஊரில் இருக்கிற பொண்ணுக்கு பூரா வந்து டவுனுக்கும் சிட்டிக்கும் மாறி போய் அங்கே கேஸ் அடுப்பில் பொங்கல் வச்சுக்கணுங்க. எங்கேயோ பாம்பே தாண்டி கோவாவிலேருந்து வந்த ஒரு இது நடிகையாக இருந்து நம்ம ஊரில் வந்து நம்ம கலாச்சார பிரகாரம் மாட்டு பொங்கல் கொண்டாடின ஒரு இது வந்து அந்த ஊரே திரண்டு வந்து அதிசயமாக பார்த்துருக்கு. ராஜகுமாருக்கு அவ்வளோ பெருமையாகி போச்சான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய 2 மகள்களும் அங்கே தான் படிக்கிறாங்கன்ற ஒரு தகவல் வந்து அங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 முறை 3 முறை அங்கே போயிட்டு அந்த ஒரு வீடு மாதிரி பண்ணை வீடு மாதிரியான இடங்களில் போய் விவசாயம்லாம் எந்த அளவுக்கு நடக்குது, அந்த வயல்லையே போய் வேலைலாம் செஞ்சு அது மாதிரியான விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்காங்க. எதிர்காலத்தில் கூட போய் அந்த இடத்துல செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு ஐடியா கூட இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். என்னென்னா பாருங்கள், எல்லாரும் வந்து கிராமத்தில் இருந்து நகரத்தை பெருநகரத்தை நோக்கி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பெருநகரத்திலிருந்து ஒரு மாடலிங்காக இருந்து அப்படி வளர்ந்து இங்கெல்லாம் தமிழ்நாட்டு கிராமம்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஷூட்டிங் போனப்போ தெரிஞ்சிருக்கலாம். அங்கேருந்து வந்து அந்த ஊர் மருமகளாக மாறி அப்படி ஒரு இதுவாகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. வந்து இன்றைக்கி வந்து தமிழை வந்து அவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. அதுதான் ஒரு பெரிய இது வந்து தாய்மொழி ஒரு கொங்கினியாக இருந்தாலும் ஹிந்தி, ஆங்கிலம் ஒரு 4-5 லாங்குவேஜ் தெரிந்தாலும் இன்றைக்கி வந்து பிசுறு இல்லாமல் பார்த்துட்டாங்க. இடையில் டீச்சராக கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பிரபலமான ஒரு பள்ளியில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது சினிமான்னு கிடையாது, அதை தாண்டிய விஷயத்தில் நான் நின்று காட்டுவேன். என்னுடைய கணவர் இப்படியெல்லாம் கேலி பண்ணீங்கல்ல, இன்னைக்கு பாருங்கள் நாங்கள் வாழ்ந்து காட்டுறோம் அப்படின்னு குறிப்பாக அந்த மகளோடு இருந்த படத்தை வந்து வைரலாக இருந்த சமீபத்தில் சின்ன தெய்வானி அப்படின்ட்டு ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு குடும்பம், ஒரு ஆதர்ச தம்பதிகள். மறுபடியும் அதான் சொல்கிறது. ஓகே சார், நடிகைகள் அப்படின்னாவே கண்டிப்பாக கிசுகளில் மாட்டுவாங்க. அதையெல்லாம் தாண்டி இவங்க ஒரு குடும்ப பெண்ணாகவே வளம் வந்தாங்க. இப்போ ஒரு மிக சிறந்த குடும்ப பெண்ணாக இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? இவங்க உண்மையிலுமே கிசுக்காக மன உளைச்சலுக்குலாம் ஆளானாங்களா சார்? இருக்கும் சார், கண்டிப்பாக இருக்கும். காலகட்டங்களில் இருக்கும். நடிகைன்னு வந்துட்டாலும் கிசு இல்லாமல் இருக்காது. ஆனால் அதிகமான கிசுக்கள்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு உண்மையாக வந்து இந்த சமயத்தில் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை ஒன்றா சொல்லலான்னு நினைக்கிறேன் நான். ஒரு பிரபலமான ஒரு பிஆர்ஓ அவர் வந்து டக்குன்னு வந்து அவ்வளோ பரபரப்பாக இருப்பார் அவர். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவரை வந்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு வீட்டை சொல்லியிருக்காங்க, ஒரு பேர். அப்புறம் வந்து அந்த இதோட சஸ்பென்ஸில் நான் சொல்கிறேன் நான். சரி வாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு கூட்டம் போயிட்டுக்கிறாரு. ஒருத்தரை பார்க்கணும், அவருக்கு அழைப்புதல் கொடுக்கணும்னு சினிமா பிரபலங்கள்லாம் வந்து இவரை கூட்டம் போகிறாங்க. இவர்கிட்ட சொன்னாங்க ஏறுங்கன்ட்டு வண்டியை வந்து சாலிகிராமத்துக்கு போகுது வண்டி. ஆனால் 2-3 பேருக்கு டவுட் ஆகுது, அவர் வீடு டி நகராச்சு, இவரே சாலிகிராமத்துக்கு கூட்டம் போகிறாரு அப்படின்ட்டு. அதை வாங்க நீங்கள் பேச விடல அவங்கள. வடிவேல் கேரக்டர் இங்கே நினச்சிங்களேன், அது வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது சாலிகிராமம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி இந்திரா காந்தி தெருன்னு ஒரு தெருவுக்கு போகுது. போனால் அங்கே இயக்குனர் பாலுமகேந்திரா வீடு இருக்குது. அதை தாண்டி ஒரு வீட்டு முன்னாடி நிற்குது. நின்னவுடனே இவங்க சினிமா பிரபலம் அதுக்குள்ளே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. அந்த வீட்டிலேருந்து எல்லாரும் ஆச்சரியமாக இவ்வளோ பெரிய ஆளுங்களாம் வந்திருக்காங்களே இன்விடேஷன் வைக்கின்ட்டு ஓடுறாங்க. இறங்கினவங்களுக்கு அப்போ தான் தெரியுது, ஆஹா இது தேவயானி வீடு இல்லை அப்படின்னு. அவர் அந்த பிஆர்ஓ பார்த்து என்ன வேலை பண்ணணுன்னு நீங்கள் யாரை சொன்னீங்க அப்படின்ட்டு அங்கே தான் இதுவாகிறாரு. என்ன விஷயம்னா, மியூசிக் டைரக்டர் தேவா வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு பதில் தேவானி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டார்.
இந்த இந்த இது ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருந்தது வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது கண்டி பெரிய கிசுகிசுகள்லாம் அவங்க வந்து அகப்படலை. ஏன் கேட்டேன்னா நடிகை விஜயலட்சுமி கூட வந்து ஒரு டேரக்டர் ஒருத்தர் வந்து தேவயானியை வந்து டார்ச்சர் பண்ணார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செய்திகள் சொன்னாங்க. அது ரொம்ப வைரலாக இருந்தது சார். அதனால தான் அந்த கேள்வி கேட்டிருந்தேன் சார். இல்லை அது அப்படியே இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு குடும்பம் ஒரு வாழ்க்கை சினிமா விட்டு ஏறக்குறைய ஒதுங்கிட்டாங்க அவங்க. இந்த நேரத்தில் அந்த பழசெல்லாம் பேசுறது ஒரு சரியான விதமாக இருக்காது, நல்லதாக இருக்கு. ஏன்னா அவங்கள பற்றி பேச நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதை பற்றியே சொன்னீங்க. அதுவும் குறிப்பாக 2 குழந்தைகளோட அதுவும் தமிழ் அழகாக பேசுகிறாங்க, தமிழர் மரபுகளை பின்பற்றுறாங்கன்னு சொன்னீங்க. தேவயானி பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.